நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிடர் ஜெய தமிழ்ச்செல்வனின் அன்பு வணக்கங்கள். இப்போ இந்த மாதம் வந்து மாசி மாத பொது பலன்கள் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மாசி மாதம் இப்போ மாசி மாதம் ஆரம்பிக்க 13/2/2025 முதல் 14/3/2025 வரை நம்ம வந்து மாசி மாதம் தமிழ் மாதம் மாசி மாதம் வந்து நடந்துக்கிட்டு இருக்குதுங்க. அதே மாதிரி சூரியன் வந்து கும்பத்தில் இருப்பார், புதனும் கும்பத்தில் 14 நாள், மீனத்தில் 16 நாள், சுக்கிரன் வந்து மீனத்தில் 30 நாளும் உச்ச நிலையில் தான் இருப்பார், செவ்வாய் வந்து மிதுனத்தில் வக்ர நிலையில் இருப்பாங்க. இதுதான் வந்து அதாவது இந்த மாதத்தும் கிரகங்கள் வந்து பெயர்ச்சி நிலைகள் வந்து மீதி குரு சனி ராகு கேதுங்கள்லாம் அது அவங்கவுங்க இருக்கிற இடத்துலையே தான் இருப்பாங்க. சனி பெயர்ச்சி அதே மாதிரி சனி பெயர்ச்சி மார்ச் 29 திருக்கணித முறைப்படி மார்ச் 29 சனி பெயர்ச்சி ஆகுது. அதே மாதிரி மே 14 குரு பெயர்ச்சி வருது, மே 30 ராகு கேது பெயர்ச்சி வருதுங்க. ரிஷபராசி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போ ரிஷபராசி ராசியிலே வந்து குரு பகவான் இருக்கிறதுனால உங்களோட அந்தஸ்து கௌரவம் மதிப்பு மரியாதை எல்லாமே உயரக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்களாக தான் இருக்கும். இது இன்னொன்று சுக்கிரனும் உங்கள் ராசிநாதன் ஆகி சுக்கிரன் உச்சமாக இருக்கிறதுனால ஒரு மாதமாக உச்சமாக தான் இருப்பார். மீனத்தில் ராகு கூட சேர்ந்தாலும் சேரும்போது மட்டும்தான் கொஞ்சம் டல் அடிக்கும். 28 டிகிரி 27-28 டிகிரியில் 27 டிகிரியில் வந்து உச்சம் அடைவார். சரியா? இப்போ ராகுவை கடந்து போவோம். ராகு வந்து இப்போ ராகு பயிற்சி ஆவார். ராகு பயிற்சி வந்து மே 30 ராகு பயிற்சி வருது. ராகு பயிற்சிக்கு பின்னாடி உங்களுக்கு வந்து இன்னும் நல்லாயிருக்கும். 11ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கும்போது நல்லாயிருக்கும். 11ஆம் இடம் வந்து லாபஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த லாபம் ராகு பயிற்சிக்கு அப்புறம் ராகு தான் போனார்னு பார்த்தாலும் சனி வந்துடுவார். அதனால் கொஞ்சம் 11ஆம் இடம் தான் லாபஸ்தானம். மூத்த சகோதரர்களால் அந்த மாதிரி தான் மூத்த சகோதரர்களால் அனுகூலங்க ஆதாயங்கள்லாம் அந்தளவுக்கு கிடைக்காது. இப்போ வந்து நல்லாவே இருக்குது. இப்போ சுக்கிரன் வந்து இருக்கிறதுனால ராகு அந்தளவுக்கு கெடுக்க மாட்டார். சுக்கிரனோட சேர்ந்ததுன்னா மூத்த சகோதரிகளால் அனுகூலங்கள் ஆதாயங்கள்லாம் உங்களுக்கு நல்லாவே இருக்கும். அதே மாதிரி 2ஆம் இடத்துல வந்து செவ்வாய் இருக்கிறதுனால தன வரவு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். குடும்பத்தில் சிறு குழப்பங்கள் வந்து விலகக்கூடிய அமைப்புகளில் தான் இருக்குது. அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 8 வந்து செவ்வாய் பார்க்கும்போது தடைகளை ஏற்படுத்துவார். என்ன தடைகள்லாம் என்னது? திருமண தடையை ரொம்ப நாளாக திருமணத்துக்காக பார்த்துக்கிட்டு இருக்கேன், இன்னும் சரியாகலை, அதாவது இன்னும் அமையலை, வரன் அமையலை அப்படின்ற அமைப்பு இருக்கும். அதே மாதிரி வீடு கட்டிக்கிட்டு இருக்கேன், காசெல்லாம் இருக்குது, வேலையே நடக்க மாட்டேங்குது, அந்த மாதிரி சூழல்கள் ஏதோ ஒரு தடைகள். அவர் வந்து 2ஆம் இடத்துல இருந்து 8ஆம் இடத்தை பார்க்கும்போது அந்த தடைகள்லாம் இருக்க தான் செய்யும். அது செவ்வாய் இங்கே கடகத்துக்கு வந்த பிற்பாடு தான் அது வந்து சரியாகக்கூடிய தன்மைகள் உண்டு. அதே மாதிரி உங்கள் 5ஆம் இடம் குழந்தைகளால் இப்போ அவங்க 5ஆம் இடத்தை வந்து குருவும் பார்ப்பார், சுக்கிரனும் பார்ப்பார். இதனால் வந்து உங்கள் குலதெய்வ அனுகிரகங்கள்லாம் உங்களுக்கு நல்லாவே கிடைக்கக்கூடிய அற்புதமான காலகட்டங்களாக இருக்கும். குலதெய்வங்கள்லாம் என்ன? குழந்தைகள் மூலமாக இப்போ குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்தை பிறக்கும் ரிஷபராசிக்காரங்க. அதே மாதிரி குழந்தைகள்னால நீங்கள் வந்து அதாவது கௌரவம், குழந்தைகள்னால உங்களுக்கு கௌரவம் கிடைக்கக்கூடிய தன்மைகள்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு. அதே மாதிரி 5ஆம் இடம் தான் காதல்னு சொல்லுவோம், மனம் சொல்லுவோம். இந்த மனமெல்லாம் வந்து இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்ல மனங்கள் வந்து நல்ல எண்ணங்கள் நல்ல சிந்தனைகள் உருவாகக்கூடிய தன்மைகள்லாம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லாவே இருக்குது. அதே மாதிரி காதல் நிறைவேறக்கூடிய தன்மைகள்லாம் வந்து இப்போ நல்லாவே இருக்குது ரிஷபராசிக்காரங்களுக்கு. அப்போ ரொம்ப நாளாக அதாவது காதல் பண்ணிட்டு இருப்பீங்க, வீட்டில் சொல்லலை இருந்திருந்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் வந்து சொன்னால் அது அதாவது பெற்றவங்க ஏற்றுப்பாங்க, அந்த மாதிரி சூழல்கள் இருக்கும். இன்னொன்று ஒருதலை காதலாகவே இருக்குது, இப்போ சொல்லலாமா வேணாமா அப்படின்ற மாதிரி இருங்கிறவங்க இப்போ சொன்னால் வந்து சக்ஸஸ் ஆகக்கூடிய தன்மைகள்லாம் வந்து நல்லாவே இருக்குது. அடுத்து சனி பயிற்சிக்கு முன்னாடி தான் இந்த நிலமை, சனி பயிற்சிக்கு பிற்பாடு நிலமை வேறு மாதிரி தான் இருக்கும். அதே மாதிரி உங்களோட 12ஆம் இடத்தை வந்து
ச சனி பகவான் வந்து இப்போ வந்து பார்த்துட்ருக்கிறாரு. விரயஸ்தானத்தை பார்த்துக்கிறதுனால விரயங்கள் வந்து தடுக்கப்படும் இப்போ. ஏன்னா சனி வந்து எங்கே பார்த்தாலும் கெடுக்கக்கூடிய தன்மைகளை தான் பண்ணுவார். உங்களோட ரிஷபராசிக்கு 12ஆம் இடத்தை பார்க்குறதுனால உங்கள் விரயங்கள் ஆகாது. அந்த மாதிரி சூழ்நிலைகளாக தான் இருக்குது. செலவு நீங்கள் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இல்லை, அப்படி தான் சொல்ல முடியும். அதே மாதிரி உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தை வந்து சனி பார்க்குறதுனால தாய் மேலே கொஞ்சம் கவனம் செலுத்துறது நல்லது. வீடு வாகனம் வாங்கணும் அப்படின்னு வாகனம் வாங்கணும்னா கொஞ்சம் யோசனை பண்ணி செய்யுங்க. சனி பயிற்சிக்கு பிற்பாடு நீங்கள் செஞ்சால் உங்களுக்கு ஒரு நல்ல விதமான அமைப்புகள் இருக்கும். அதே மாதிரி உங்கள் 7ஆம் இடத்தை வந்து சனி பார்க்கறதுனால கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனைகள், கருத்து வேறுபாடுகள் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அது வந்து இந்த சனி பயிற்சிக்கு பிற்பாடு தான் சரியாகும். உங்கள் 10ஆம் இடத்தை வந்து சனி பகவான் இருக்கிறதா தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால தொழில்கள் வந்து கொஞ்சம் டல்லாக தான் போய்கிட்டு இருக்குது. அந்த போய்கிட்டு இருக்க கர்மஸ்தானம்னு சொல்லுவோம், தொழில் ஸ்தானம், கர்மஸ்தானம், ஜீவனஸ்தானம்னு சொல்லுவோம். அது சனி பகவான் இருக்கிறதுனால 2 வருஷமாக வந்து சரியாக இல்லை. அது வந்து இப்போ ஒரு சனி பயிற்சி மார்ச் 29 சனி பயிற்சிக்கு பிற்பாடு அந்த தொழில் ஸ்தானம் வந்து சரியாகக்கூடிய தன்மைகள் உண்டு. சனி பயிற்சிக்கு பின்னாடி தொழில்கள் வந்து நல்லா போகக்கூடிய அமைப்புகள் உண்டு. அதே மாதிரி உங்கள் 7ஆம் பாவத்தை சனி பார்த்தாலும் குருவும் பார்க்குறாரு. அதனால் கணவன் மனைவிக்கிடையே நண்பர்களுக்கிடையே கருத்து வேறுபாடுகள் வந்து அது விலகக்கூடிய அமைப்புகள் இருக்குது உங்களுக்கு. அதே மாதிரி உங்களோட 9ஆம் பாவத்தை குரு பார்க்குறதுனால தந்தை வழி உறவுகள், தந்தைகளால் அனுகூலங்கள், ஆதாயங்கள் அதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்லாவே இருக்குது. அதாவது தந்தையோட சொத்து ரொம்ப நாளாக வழக்கில் இருக்குது அப்படின்னா இந்த காலகட்டத்தில் குரு பயிற்சிக்கு முன்னாடியே உங்களுக்கு சாதகமாக வரக்கூடிய தன்மைகள் உண்டு. இப்போ குரு வந்து 1 வருஷமாக உங்கள் ராசியிலே தான் இருக்கிறாரு. அதனால் அப்போலேருந்து உங்களுக்கு இந்த அமைப்புகள்லாம் இருந்துக்கிட்டு தான் இருக்குது. குரு பயிற்சி மே 14ஆம் தேதி குரு பயிற்சி வருது. அது வரைக்கும் இந்த அமைப்புகள் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்குது. அதே மாதிரி 11ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறாரு. அவர் சுக்கிரனோட இப்போ சேர்ந்துருக்கிறாரு. அதனால் இன்னும் அந்த ராகு வந்து நல்ல விதமான அமைப்புகளை கொடுப்பார். 11ஆம் இடம்லாம் மூத்த சகோதரிகளால் ஒரு அனுகூலங்கள், ஆதாயங்களை கொடுக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். அதே மாதிரி 2வது திருமணம், முதல் திருமணம் முறிவு ஏற்பட்டு 2வது திருமணத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கிறவங்களாம் 2வது திருமணம் கண்டிப்பாக நிறைவேறக்கூடிய தன்மைகள், அமைப்புகள்லாம் நல்லாவே இருக்குது. அதே மாதிரி 11ஆம் இடம்தான் லாபத்தை குறிக்கக்கூடிய இடம். மூத்த சகோதரம் அதெல்லாம் வந்து உங்களுக்கு நல்ல விதமாக இருக்கக்கூடிய தன்மைகள்லாம் உங்களுக்கு இருக்குது. இப்போ சனி பயிற்சிட்டு வந்துச்சுன்னா உங்களுக்கு 11ஆம் இடத்துக்கு போவார். அப்போ வந்து உங்கள் ராசியை பார்க்கும்போது உங்களோட தன்னம்பிக்கைகள் அதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். அதனால் வந்து எந்த ஒரு விஷயத்தை பண்ணாலும் சனி பயிற்சிக்குள்ளே நீங்கள் செஞ்சு முடிச்சுக்கிறது ஒரு விதத்தில் உங்களுக்கு நன்மையை கொடுக்கும். நம்ம இப்போ சொன்னது எல்லாமே பொது பலன்கள் தான். துல்லியமான பலன்கள் வேணும்னா கீழே நம்ம நம்பர் இருக்கும், கான்டாக்ட் பண்ணிங்க. இப்போ வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பார்த்து ஜோதிடத்தை பார்த்து என்ன வருது ஏது வருதுன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிட்டால் அதன் விளைவை, அதாவது பெருசாக இருக்கிறத கொஞ்சம் விளைவை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கிறக்கூடிய தன்மைக்காக தான் இப்போ நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். நன்றி, வணக்கம்.